ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது 972வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நத்திங்லேருந்து நத்திங் ஃபோன் 2 எப்படி இருக்குன்னு தெரியுமா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. என்னோட ஃப்ரண்ட் இமேஜ் வந்து ஒன்று சொல்லுதுங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் டிசைன் இருக்குது. டிசைனில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை அப்படின்றது தான் ஃப்ரண்ட் இமேஜ் சொல்லுது. சைடுமே அதை தான் சொல்லுது. அப்புறம் எதுக்கு அவர் ஒரு ஃபேக்குன்ற ட்விட்டர் போட்டார் அப்படின்றது சுத்தமாக புரியல. ஸோ ரெண்டாவது லீக்கில் என்ன பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்க போகுது நத்திங்கோட நத்திங் ஃபோன் 2. அதுக்கப்புறம் ஒன்ப்ளஸ்லேருந்து OnePlus 12 இந்த மொபைலோட லீக்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த லீக்ஸ் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டிசம்பரில் லான்ச் ஆகுமா. ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 அப்படின்ற ப்ராசரோட சாம்சங்கோட 2K அல்ட்ரா கர்வ் டிஸ்பிளேயோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவும் மாதிரி கேமராவும் சோனியோட ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரியஸ் கேமரா தான் கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி பெரிஸ்கோபிக் கேமரா இருக்க போகுது. 5000 mAh பேட்டரி, 150 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசம்பரில் ஒன்ப்ளஸோட OnePlus 12 சீரியஸ் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து OnePlus Nord CE3 இதனோட லைவ் இமேஜஸ் வந்திருக்குங்க. முழுசெல்லாம் வரலங்க. இந்த மாதிரி தான் டாப்பு, அது போக சைடு, அது போக அந்த கேமரா கட் அவுட்ஸ், இது மட்டும் தான் நமக்கு லீக்கில் பார்க்க முடியுது. ஸோ இதுவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது வந்து கண்டிப்பாக Realme 10 Pro Plusஓட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் தான் அப்படின்றது. ஸோ ஸ்பெக்ஸுமே அதை தாங்க சொல்லுது. ஸோ ரியல்மி தான் ஒன்ப்ளஸாக அடுத்து ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து சாம்சங்கோட சாம்சங் M34 5G இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 6000 mAh பேட்டரி இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இதனோட அஃபிஷியல் லான்ச் டேட் வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 7ஆம் தேதி லான்ச் ஆக போகுதாங்க. இதனோட ஹைலைட்டாக நான் பார்க்குறது என்ன தெரியுமா? இது ஒரு M சீரியஸ் ஃபோன். ஸோ அதனால் விலை கம்மியாக லான்ச் ஆகும் எப்பவும் மாதிரி. ஆனால் இதில் 50 MP கேமரா வித் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. மற்ற கேமராஸ் கொடுக்குறதுக்கும் சாம்சங் இருந்து கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்போவுமே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும். ஸோ அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஒரு 20,000 ரூபா ப்ரைஸ்க்குள்ளே வருமா, எப்படி இருக்குது அப்படின்றத வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து யூடியூப்லேருந்து புதுசாக ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்ன தெரியுமா? ஆன்லைன் கேமிங். ஆமாங்க, யூடியூப்பில் ஆன்லைன் கேமிங் பண்ணுற மாதிரியான விஷயத்தை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது வந்து அமௌண்ட் பே பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா இல்லை எப்போ மாதிரி ஃப்ரீயாக தராங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போதைக்கு டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அடுத்து நான் பார்த்த ஒரு நல்ல அப்டேட், டெலகிராம்லேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெலகிராமில் ஸ்டோரிஸ் ஃபீச்சரை எட்டு வர போகிறாங்களாம். ஸோ வாட்ஸ்அப் மாதிரி டெலகிராம்லையும் ஸ்டோரிஸை இனி அப்டேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்த மாதிரி தாங்க, யார் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் செட் பண்ணி வச்சு நம்மளால் அந்த ஸ்டோரிஸை அப்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த மாதம் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. இங்கே குரூப்ஸ்க்குலாம் வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட சேனல்லையும் ட்ரை பண்ணலாம். 120,000+ மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து டெக்னோலேருந்து கமாண்ட் 20 Pro இந்த மொபைலுக்கு லிமிட்டட் பீரியடாக ப்ரைஸை கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே ஒரு நல்ல மொபைல். ஆனால் வந்து யாரும் டெக்னோவை தான் வாங்க முன் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதனோட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் இருந்தது. இப்போ 2,000 ரூபாய் கம்மி பண்ணி 18,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஹையர் வேரியன்ட் 22,000 ரூபாய் இருந்தது. இதுலேருந்து ஒரு 2,000 ரூபாய் கம்மி பண்ணி 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா மட்டும் பை பண்ணிக்கோங்க. அடுத்து Realme Narzo 60 சீரியஸ். ஒரு மொபைலை எத்தனை மொபைலாடா ரீபிராண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதை வர 6ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்களாங்க. இந்த Narzo 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 60 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரியல்மியோட ஒரு காப்பியாக தான் இருக்க போகுது. 100 MPக்கான மெயின் கேமரா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான அதே கர்வ் டிஸ்பிளேயோட தான் இந்த மொபைல் வரப்போகுது. இந்த மொபைல் Dimensity 6020 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 6ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து 64 GB பென்ட்ரைவ் அவைலபிளாக இருக்குங்க. வெறும் 362 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு நல்ல டீல். செக் பண்ணி பாருங்க. அடுத்து போட் டைப் சி கேபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 99 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. டைப் சி மட்டும் இல்லாமல் மைக்ரோ USB கூட அவைலபிளாக இருக்குது. இங்கே 99 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அடுத்தடுத்து அதனோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் டிஃபரன்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.